நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனல் இந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். வரிசையில் இந்த தனுவாஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அது கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கும் அது ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோவில் கொடுத்தோம்னா பெட்டராக எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்டு அடுத்த ப்ராசஸ் வந்து கவுன்சிலிங் தான். அது ஆன்லைன் ஆஃப்லைன் 2 டைப் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத முழு விளக்கத்தோடு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தனுவாஸ் 2023-24 இந்த வருஷத்துக்குன்னு கிடையாது, எந்த வருஷம் இருந்தாலும் ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. ஆன்லைன் கவுன்சிலிங் தனுவாஸில் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது வெட்டர்னரி அட்மிஷன் இல்லையா, பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு அண்டு பிடெக் கோர்ஸஸுக்கு தனுவாஸில் எப்படி ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்றத ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த ஒன்ஸ் அந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் ஆர் இன்டிமேஷன் வச்சுக்கலாம். ஆன்லைனுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொல்லி இந்த இன்டிமேஷன் வரும். அது எப்படி வரும்? இமெயிலு, எஸ்எம்எஸ்ஸு, இல்லை வெப்சைட்டு, போர்ட்டல்லையும் பார்க்கலாம். போர்ட்டல்லையும் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது வந்துடும் இருக்குது ஆன்லைன் கவுன்சிலிங். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன? ரெஜிஸ்ட்ரேஷன் பை லாகான். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆன்லைனுக்கு? வணக்கம் மேடம். எலிஜிபிலிட்டிங்க அப்படிங்கிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் யூசர் கவுன்சிலிங் பத்தின அப்டேட் எதுவும் தெரியாம இருக்கேன் மேடம். எப்போ வருங்க என்னன்னு பார்த்தோம்னா சாய்ஸஸ் மாடிஃபிகேஷன், அந்த கேம்பஸ் ஆர் கோர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு சாய்ஸ் வந்து மாடிஃபை பண்ணணும். இப்போ வந்து பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு வந்து கேம்பஸ் மாற்ற முடியும். இன்னும் மொத்தம் 7 காலேஜஸ் இருக்குது. அதில் நீங்கள் எது வேணாலும் மாற்றலாம். அதுக்கு பேர் கேம்பஸ். சரிங்க. இப்போ இந்த என்ஆர்ஐ கோட்டா அதுவும் அந்த டைமில் வந்துருங்களா? 3 காலேஜ் தான் இருக்குது. அதுவும் பர்டிகுலர் 2 காலேஜ் தான். அங்கே வந்து கோர்சஸ் தான் மாற்றிக்கணும். என்ன கோர்ஸ்? பிடெக் போல்ட்ரிக்கு பதிலாக டைரிக்கு பதிலாக ஃபுட் டெக்னாலஜி, தமிழ்நாடு வேணும் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ என்ன அடுத்ததா என்ன ப்ராசஸ்? தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுறாங்க மேடம். கேட்டாங்க ஃபீஸ் கட்டணும். மற்ற கவுன்சிலிங்கில் உண்டு. பட் அனுவாஸில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சோன்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை சப்மிட் பண்ணால் தான் ஃபைனல் சப்மிஷன் பேர். அதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ். அது வந்து தனுவாஸ் வெப்சைட் அஃபீஷியலாக அவங்க நடத்துகிற விஷயம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேண்டிடேட்ஸ் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ ஆன்லைனில் தான் அந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு அப்புறம் ஃபைனல் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அலாட்மெண்ட் ரிசல்ட்டு. சரி, அலாட்மெண்ட் ரிசல்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இமெயில் வரணும், எஸ்எம்எஸ்ஸு ப்ளஸ் போர்ட்டல் தான். வெப்சைட்லேயும் அலாட்மெண்ட் போடுவாங்க. ஆன்லைனில் என்ன கோர்ஸ் வைஸு அண்ட் கம்யூனிட்டி வைஸு அதில் என்னென்னலாம் செக் பண்ணணும், எப்படி இருக்குன்றது நீங்கள் அந்த கிட்டத்தட்ட இது வந்து அலாட்மெண்ட் இஸ் நத்திங் பட் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஆர் அலாட்டட் லிஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைனில் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை நீங்கள் வெப்சைட்லேயும் பார்க்கலாம். உங்களுக்கு கம்யூனிகேஷன் இமெயில் எஸ்எம்எஸும் வரும். இப்போ இது தாங்க மொத்தமாக அந்த ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்குது தனுவாஸில் அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க. இந்த தகவலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தகவல் தெரியறதில்ல. அதை தெரியப்படுத்துங்கிறது தான் நம்ம நோக்கம். ஸோ தேங்க்யூ.